வணக்கம் நண்பர்களே. கடைகளை உடைய சரித்திரப்படை சேனலுக்கு உங்களை வரவேற்பது பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். நீங்க கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் எதுவும் செய்ய இருக்குன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க, அதாவது ஆவின் மூலியமா நடமாடும் ஐஸ்கிரீம் பிசினஸ் பத்தி பார்க்கலாம். ஆவின் மூலியமா ஒரு நோட்டிபிகேஷன் தருகிறாங்க. அதை என்ன சொல்லிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆவினுடன் சென்னை பெருநகர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பேட்டரி தள்ளுவண்டி மூலமா ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய நடமாடும் ஐஸ்கிரீம் வண்டி முகவரும் தேவைன்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. அதுக்கு என்னென்ன நிபந்தனை சொல்லிக்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனையாளர் ரூ 10,000 காப்புத்தொகை செலுத்த வேண்டும். நெக்ஸ்ட் மாதம் 50,000 குறையாமல் ஐஸ்கிரீம் எடுத்து விற்பனை செய்ய வேண்டும். விற்பனை செய்திருக்க லாப சதவீதம் 25%, கமிஷன் 25% தராங்களாம். 10,000 காப்புத்தொகை கட்டணும். நெக்ஸ்ட் 50,000 மந்த்லி 50,000 நம்ம பொருள் எடுக்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் முக்கிய ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டு, 2 வங்கி கணக்கு, பேங்க் பாஸ்புக்கு, 2 அரசு அலுவலர்கள் உத்தரவாதம் செய்யப்பட்ட சான்றிதழ், 2 கவர்மெண்ட் ஆஃபீஸிட்டு சான்றிதழ் கேட்குறாங்க. மற்றும் அவர்களின் அடையாள அட்டை, அவங்க யார்கிட்ட உத்தரவாதம் வாங்குறீங்களோ அவங்களோட அடையாள அட்டையும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் குடியிருப்பவராக இருந்தால் அதற்கான சான்றிதழ் அளிக்கப்பட வேண்டும். அதாவது சென்னை மற்றும் சுற்று பகுதியில் இருக்குன்னா அதுக்கான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விற்பனை செய்யப்பட்ட பகுதிகள் இடங்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். எங்க நீங்க சேல்ஸ் பண்றீங்களோ அந்த இடத்த தேர்வு செய்யணுமா. நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் தள்ளுவண்டிய அருகில் ஆவின் பழங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆவின் பழம் பேரு ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி ஆவின் பழங்கள் இல்லை, அங்கதான் நிறுத்தணுமா. அதுக்கான லிஸ்ட் வெப்சைட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த வெப்சைட் எங்க டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் பொருட்கள் எடுக்கும் இடம் எங்க இருக்குதுன்னா, அம்பத்தூர் பால் உபயோக பொருட்கள் கட்டுப்பாடு மற்றும் அருகாமையுள்ள ஆவின் பழங்கள். இதுவும் வெப்சைட்ல செக் பண்ணிக்காங்க. அடுத்தது விண்ணப்பத்தின ஆவின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பம் விண்ணப்பம் ₹100 செலுத்தி ரசீதனை படுத்தி இணைக்க வேண்டும். வங்கியின் பெயர் சிட்டி யூனியன் பேங்க் வங்கி கணக்கு கொடுக்குறாங்க. அந்த அக்கௌண்ட் நம்ம ₹100 பே பண்ணணும். முன்பணம் செலுத்தி நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள சொல்லிக்கிறாங்க. கொடுக்கப்பட இணையப்பட்டது விதிமுறை நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. avin.dn.government. அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம் நிபந்தனைகளை. வாங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. சென்னை பெருநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதியில் தள்ளுவண்டி அல்லது பேட்டரி தள்ளுவண்டி மூலமாக ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய விண்ணப்பம். ஃபர்ஸ்ட் விண்ணப்பத்தாரர் பேர் கிடைக்கிறாங்க. உங்களோட பேர் ஃபில் பண்ணிக்காங்க. அடுத்தது தகப்பன் தாய் பெயர், நேர முகவரி, உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ். அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், 10 டிஜிட் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் அஞ்சல் முகவரி கேட்டுக்கிறாங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வயது, பிறந்த தேதி கேட்டுக்கிறாங்க. கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், 12 டிஜிட் ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. 10வது தற்சமயம் ஈடுபட்ட தொழில், இப்போ என்ன தொழில் பண்ணின்னு கேட்குறாங்க. அடுத்து சராசரி மாத வருமானம், இப்போ தொழில் செய்கிறீங்களா அதில் மாத வருமானம் கேட்குறாங்க. அடுத்து வங்கி கணக்கு எண், உங்களுடைய வங்கி டீட்டெயில் கேட்குறாங்க. அடுத்து இணைக்கப்பட்ட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்களோ டிக்கெட்ஸ் வச்சுக்கிறாங்க. என்னன்னா ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு விவரங்கள், 2 அரசு சான்றிதழ், ஆதார் நகல், ஓட்டுநர் உரிம நகல், பான் கார்டு, படிப்பு சான்றிதழ். அடுத்தது விற்பனை செய்யும் இடம் ஒரு சில கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கே விற்பனை செய்யணும் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம விற்பனை செய்ய முடியும். இதுக்குன்னா வட சென்னை, அடையாறு, மயிலாப்பூர், பாலவாக்கம், வேளச்சேரி, தாம்பரம், மேடவாக்கம், கேளம்பாக்கம், அண்ணா நகர், அயனாவரம், தியாக நகர், அம்புத்தூர் எஸ்டேட், திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, திருவென்றவூர், மெரினா பீச், பெசன் நகர் பீச், டையல் பார்க், திருவான்மியூர் பீச், அம்பத்தூர் போன்ற இடங்கள்லாம் நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் பொருள் எடுக்கும் இடம் குறிப்பிடும், அதுவும் நல்ல இடம் கொடுக்குறாங்க. அம்பத்தூர் பால் உப பொருட்கள் கட்டுப்பாட்டறை, அடுத்து எழிலகம், விருக்கம்பாக்கம், அசோக் நகர், அண்ணா நகர், பெசன் நகர் பலகம், சோழிங்கனூர் கேட் பலகம், இந்த இடத்துல எங்க ஐஸ்கிரீம் பொருள் இருக்கு அதை குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சுய வேலை வாய்ப்பில் குழுவில் பதிவு மேற்கொண்டாங்க, அதை சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் தொழில முன்னும் அனுபவம் முக்கியம் கேட்கிறாங்க. இருந்தால் இருக்கும் போட்டுங்க, இல்லைன்னா லைன் போட்டுருங்க.
அப்புறம் வேறு ஏதாவது குறிப்புகள் இருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்கள் விண்ணப்பதார் கையொப்பம், இடம் நாள், கீழே வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் பார்த்துக்கலாம். அந்த டைம் தமிழ்நாடு கூட்டுறவு உற்பத்தியாளர் இணையம் பால் மற்றும் பால் விற்பனை செய்து வருகிறது. மேலும் ஆவி நிறுவனமானது பல வகையான ஐஸ்கிரீம் வகைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறது. மேலும் நிறுவனமானது விற்பனை அதிகரிக்க 100 தள்ளுவண்டி மூலம் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய விற்பனையாளர் நியமனம் செய்ய உள்ளது. எனவே ஆவின் ஐஸ்கிரீம் வகைகளை தள்ளுவண்டியில் விற்பனை செய்ய விற்பனையாளர் விண்ணப்பிக்க விரும்புவோர் பெற்றிருக்க வேண்டிய பொது தொகுதிகள் பின்வருமாறு. என்ன தொகுதி இருக்கு அதே தான் மேலே பார்த்தா தேர்ந்தெடுப்பு விற்பனையாளர் வந்து 10,000 காப்பீட்டு தொகை செலுத்த வேண்டும். மாதம் 50,000 குறையாம வந்து பொருள் எடுக்க செய்கிறாங்க. அடுத்து விற்பனை செய்வதற்கான லாபத்தை 25% செய்கிறாங்க. அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட் செய்கிறாங்க. அடுத்து சென்னை சுற்றுப்புற குடியிருப்பாக இருக்க வேண்டும் செய்கிறாங்க. அடுத்தது சான்றிதழ் கட்டுகிறாங்க. விற்பனை செய்யும் பகுதி இடங்கள் தேர்வு செய்கிறாங்க. அடுத்தது ஐஸ்கிரீம் அருகில் பகுதிக்கப்பட வேண்டும் செய்கிறாங்க. நேரம் சொல்லுவது அப்படியே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் முன்குளம் சேர்த்து பொருட்கள் செய்கிறாங்க. கடைசியாக லாஸ்ட்னா ஐஸ்கிரீம் தள்ளுவண்டியில் முறையான பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். தேர்ந்தெடுத்த முகவர் விரிவான RS 100 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். 2 அரசு ஊழியர்களால் உத்தரவாதம் அளித்து கையப்பட வேண்டும். அவர்களின் அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்கமிங் வீடியோ பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.